அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் லிஸ்ட் வந்து இது 15வது. ஆல்ரெடி பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிய முறையில் புரியும். இது என்னென்னா தொஹாரா, தூய்மை, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அழகிய முறையில் வாழணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. அப்படிப்பட்ட சொல்லி தந்தர அனைவரான ஆண் பெண் முஸ்லீம் அனைவரும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கற்றுக்கிறணும். இப்போ நான் லேர்ன் பண்ணுறதை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதற்குரிய கூலி அல்லாஹ் தருவான் நீங்கள் கற்றுக்கொள்வது காரணமாக. ஓகேங்களா? ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. 7வது சட்ட விளக்கம் தான் பார்க்க போகிறேன். எந்த அமலுக்கு உழு செய்வது கட்டாயம், எப்படிப்பட்ட அமல் நம்ம வந்து செய்கிறோம், அப்போ எந்த அமல், ஒரு அமல் நம்ம செய்ய போகிறோம், அதை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உழு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படிங்கிற அமல் எது? பருவ வயது வந்த முஸ்லீம் பின்வருகின்ற காரியங்களுக்காக உழு செய்வது கட்டாயமாக. பருவ வயதுனா நல்லா எல்லாமே நமக்கு விவரம் எல்லாம் நல்லா தெரியுது, அதை தான் என்ன சொல்லுவாங்க, பருவ காலம். அப்படிப்பட்ட வயதை அடையும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், உழு எடுக்கணும். வந்து தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுத்தம் இல்லாத தொழுகையை ஏற்கப்படாது. ஒரு சுத்தமே இல்லாமல் ஒரு தொழுகை வந்து என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இன்னும் மோசடியிலிருந்து செய்யப்படுகின்ற தர்மம் ஏற்கப்படாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களை வந்து மோசடி செஞ்சு அவங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் வாங்கி நல்ல முறையில் வாங்காமல் அவங்கள மோசடி செஞ்சு அவங்கள ஏமாற்றி அந்த வாங்கின சொத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்கிறது வந்து அல்லாஹ் அப்படிப்பட்ட இதை வந்து என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து மோசடி பண்ணி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்படிப்பட்ட தர்மத்தை என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகையில் வந்து கண்டிப்பாக சுத்தம் தான் முக்கியம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், உழு பண்ணிட்டு தான் தொழுகையை ஆரம்பிக்கணும். ஆதாரம் 2. உங்களில் ஒருவர் சிறு தொடங்குவராக ஆகிவிட்டார். சிறு தொடக்குனா ஜஸ்ட் ஒளி எடுத்தால் போதும் அப்படிங்கிறது தான் சிறு தொடக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தூக்கத்துலேருந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா சிறு தொடக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒளி எடுத்தால் போதுமானது. ஆகிவிட்டால் அவரின் தொழுகையை அவர் உழு செய்கின்ற வரை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும், அவங்க வந்து ஒழு எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான், அல்லாஹ்வே தன்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான். காஃபத்துல்லாஹை தவாப் செய்வதற்கு உழு கட்டாயமாகும். காஃபத்துல்லான்னு மக்கா, அந்த இதை வந்து தவாப்னா சுற்றி வரதான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உழு வந்து கட்டாயமாகும். அந்த தவாஃப் ஃபர்லாக அல்லது நஃபிலாக இருந்தாலும் சரி, ஃபர்லுனாலும் சரி நஃபில்னாலும் ஒன்று தான். ஃபர்லுனா கட்டாய கடமை, நஃபில்னா நம்ம விருப்பப்பட்டு செய்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உழு வந்து கண்டிப்பாக செய்யணும். ஆதாரம் 1. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தார்கள். கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்பயுமே உழு செய்ய தான் விரும்புவாங்க. எப்பயுமே உழுவோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. பிறகு காஃபாவை தவாப் செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் காஃபா வந்து தவாப் செஞ்சுருக்காங்க, அப்படின்னா சுற்றி வந்திருக்காங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறார்கள். ஆதாரம் 2. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காஃபாவை தவாப் செய்வது சலாஹ் தொழுகையாகும். அப்போ நம்ம காஃபா வந்து தவாப் செய்கிறது ஒரு தொழுகை மாதிரி தான். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து உழு செஞ்சுட்டு தான் அதை வந்து தவாப் செய்யணும், சுற்றி வரணும். என்றாலும் அதில் பேசுவதே அல்லாஹ் ஆக்குமாக்கி உள்ளான். ஆனாலும் அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருக்கான், அல்லாஹ் வந்து அது வந்து பேசுகிறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அப்படி பேசினாலும் சரி நன்மையான தவிர வேறு எதையும் பேச வேணாம். அப்போ நன்மையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. ஏன்னா இங்கே காஃபாக்குள்ளே போயிட்டாவே நன்மையை மட்டும்தான் பேசணும், தீமையான வார்த்தைகள் எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட நீங்கள் வந்து நன்மையை தேடி தான் போயிருக்கேன். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து தவறுகள் எதுவும் செய்யாதீங்க. பேசுகிறதா இருந்தாலும் நன்மையான விஷயங்களை மட்டுமே பேசுங்க. ஹைல்னா என்னதுன்னா மாதவிடாய் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஹைல்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் உள்ள பெண்கள் காஃபாவை தவாப் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய வேண்டாம், காஃபா வந்து நீங்கள் தவாப் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனால் இது எதனாலனா, அப்போ வந்து பீரியட்ஸ்னால பெயின் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப தூய்மையானது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எதையுமே அல்லாவும் சரி அவங்களுடைய தூதரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நமக்கு கொடுத்ததில்லை. அதனால் ஹைலான பெண்கள் வந்து அது தவாப் செய்யணும்னு அவசியம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததிலிருந்து தவாஃபிற்கு முழுமையான சுத்தம் அவசியம் என்பது அறியும். இப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, சுத்தமானவங்க மட்டுமே தவாப் செய்யணும் அப்படிது நமக்கு தெரிய வருது. குர்ஆன் பிரதியை எவ்வித தடுப்புமின்றி தனது கரத்தால் தொடுவதற்கு உழு கட்டாயமாக. அப்போ நம்ம குர்ஆனை தொட போகிறோம்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ உழு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து கரத்தால் தொடணும். அல்லாஹ் கூறுகிறான், என்ன கூறுகிறான், இது பரிசுத்தமானவர்களை தவிர தொடமாட்டா. யார் பரிசுத்தமான இருக்கிறவங்க மட்டும்தான் அதை தொடணும், வேறு யாரும் அதை தொடக்கூடாது. ஆதாரம் 2. அமர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் எழுதிய கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, சுத்தமானதை தவிர குருவானை வேறு யாரும் தொடமாட்டார். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து குருவானை தொட போகிறனாலும் ஒழு பண்ணிவிட்டு நம்ம வந்து தூய்மையான முறையில் வந்து தொடுறதே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீரியட்ஸான டைமில் வந்து சிலவங்க குர்ஆன் தொடக்கூடாது, தொடலாம் அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, அல்லாஹ் வந்து உங்களுடைய உள்ளத்தை மட்டும் தான் ஏற்றுக்கொள்கிறான். அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படிப்பட்ட உள்ளத்தில் அல்லாஹ் வந்து நாடி போகிறீங்க? உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் நீங்கள் தொட விரும்பலை அப்படிங்கிறப்போ விரும்பாதீங்க. ஆனால் அந்த திக்ரு இதெல்லாம் ஓதலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாகவும் கேட்பவனாகவும் இருப்பான். எல்லாத்தையும் நீங்களும் கற்றுக்கொண்டு அதுக்குரிய அதை வாழ்வில் செயல்படுத்தவும் நடைமுறைக்கு கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாய். என்னோட சேர்ந்து நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக லேர்ன் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.